எவ்வளோ கேவலமான நபராக இருந்தால் ஒரு ஒரு பறையர் சமுதாயத்திலிருந்து உருவாகி வரக்கூடிய ஒரு தலைவரை தடுக்கிற விதமாக நீங்கள் செருப்பு எடுத்து அடிச்சிங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ அந்த மக்களையே நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம். இது எவ்வளோ ஒரு கேவலமான செயல் பாருங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கேட்ட கேள்விகள் நியாயமானவை. ஆனால் அவருடைய அந்த பேச்சு ஸ்டைல் வேணால் வேறு விதமாக இருந்துக்கலாம். ஆனால் நியாயமான கேள்வி. ஓட்டு வாங்கினேன் அந்த மக்கள்கிட்ட, அந்த மக்களுக்காக நீ எதாவது பண்ணியா? ஏன் அறிவாலி வாசலில் ஒரு கேவலமான ஒரு மிருகம் மாதிரி நின்றுட்டுக்கிற? காசுக்காக ஏன் பிச்சை எடுத்து நின்றுட்டுக்கிற? உனக்காக தானே ஓட்டு போட்டாங்க, நீ கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், நீ நியாயமானவனாக இருந்தால், அந்த மக்களுடைய உண்மையான தலைவனாக இருந்ததுன்னா நீ கேட்டிருப்ப. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த மக்களை பார்த்து? நீ திருடங்கிறீங்க, கம்பியெல்லாம் திருடிட்டு போயிடாத, திருட்டு பயில திருடிடாத அப்படிங்கிற. அடுத்து என்ன சொல்கிற? என் கட்சியில் சேரணும்னா உன் மேலே 10 மேலே எஃப்ஐஆர் இருக்கணும், அப்போ தான் நீ என் கட்சியினுடைய தொண்டனாக இருப்பேங்கிற அந்த மக்களை பார்த்து. அப்போ நீ அப்படிப்பட்ட ஒரு தலைவன், நீ அப்புறம் உண்மையாலுமே அந்த மக்களுக்காக நிற்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி பார்த்தா அவனுக்கு எரிச்சல் வருமா வராதான்? அவருக்கு செல்வாக்கு இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. அந்த மக்களுடைய ஒரு தலைவராக உருவாகிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஒரு நபரை நீ சிறுமைப்படுத்தோன்னு நினச்சி அடிச்சின்னா இன்னைக்கு யார் சிறுமைப்பட்டு கிடக்கிறான்? உண்மையாலுமே திருமாவளவன் அரசியல் வியாபாரி, அந்த மக்களுடைய எந்த உணர்வுகளையும் மதிக்காமல் அவங்கள ஓட்டை திருடுறது மட்டுமே குறிக்கோளை வச்சு வாழக்கூடிய ஒரு நபர். அவர் அந்த மக்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டார். தனக்காக எதாவது பண்ணிக்கு வரா தவிர அந்த மக்களை பயன்படுத்தி தான் மேலே வரணும், எம்எல்ஏவாக இருக்கணும், எம்பியாக இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அறிவாளி வாசலில் அவங்க கொடுக்குற காசுக்கு பிச்சை எடுக்கணும். இதை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டார். உண்மையாலுமே அவர் தலைவராக இருந்திருந்தார் இன்றைக்கி அந்த தூய்மை பணியாளர் பின்னாடி நின்றுருப்பார், அந்த வேங்கைவேல் பிரச்சனைக்காக நின்றுருப்பார், 65 பேர் சாகும்போது நின்றுருப்பார், மக்களெல்லாம் பெண்களெல்லாம் பாதிக்கப்படும் போது அந்த பெண்களுக்காக துணை நின்றுருப்பார். எல்லாத்தையும் மூடிட்டு இந்த திமுகவுடைய சொம்பு தூக்குறதையே முழு வேலையை வச்சிருக்கிறார் திருமாவளவன். இதைத்தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கண்டிக்கிறார்.